பாதிப்பா குடிமக்களை குடிகார மக்களாகிட்டு சொல்லி படவை பாதிக்கணும்னு கேட்குறீங்க. கிட்டத்தட்ட 40% ஆஃப் பீப்புள் வந்து நாசமா போயிட்டு இருக்காங்க. ஞாபகம் இப்ப நான் சொன்னதே அவங்க திருப்பி சொல்லுங்க. பாதிப்பா குடிமக்களை குடிகார மக்களாகிட்டு சொல்லி படவை பாதிக்கணும்னு கேட்குறீங்க. உங்க வீட்டுல நீ குடிக்கிறான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40% ஆஃப் பீப்புள் வந்து நாசமா போயிட்டு இருக்காங்க. ஞாபகம் லாட்டரி சீட்டை கள்ளத்தனமா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்கு, ஏகப்பட்ட லாட்டரி ஓடிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி உங்களை பண்ண சொல்றாங்க, வந்து கள்ளத்தனமா பண்ண சொல்றாங்க. நாங்க வந்து அது கள்ளத்தனமா பண்ண மாட்டோங்கிறத நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். சரி, நீங்க ஏன் கொடுத்தீங்க 500 கோடி எதுக்கு கொடுத்தீங்க திமுக? இதை வந்து நாங்க வந்து லாட்டரி வந்ததுன்னா ஆட்சியே உங்களுது. ஆக்சுவலா அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஆட்சியே உங்களுது தான். ஓகே, 500 கோடி ரூபாய் வாங்கிட்டு இனிமேல் இந்த ஆட்சியே உங்களுது தான் சொல்லி தான் ஆரம்பிச்சார். இதனால வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி ரெவன்யூ வரும், இந்த மாதிரி சொல்லி தான் நாங்கள் வந்து அக்கௌண்ட்ல பண்ணணும்ங்கிறது தான் எங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நம்ம லீகலாக எப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற வாய்ப்பு இருக்குங்களான்னு கேட்கும்போது, நீங்கள் போய் சந்திச்சு பேச போகும்போது இது நடக்குது. இந்த நடந்த உடனே தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குறுகிய காலம் கொஞ்சம் ஒரு 3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, டைம் போக போக இது என்னங்கிற மாதிரி கேட்கும்போது உதயநிதியும் ஒரு ஸ்டாலின் 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாட்டரியை வந்து நீங்கள் கள்ளத்தனமாக பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க, எவ்வளோ வேணால் சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கக்கூடிய டெப்யூட்டி சிஎம் அண்ட் சிஎம் 2 பேரும் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், அப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எங்களுக்கு காசுக்கோ இதுக்கோ எந்த குறையும் இல்லை, இறைவன் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா, குடும்பமே நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு பண்ணுற தொழில் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். நான் என்னால் சொத்து சேர்த்து வைக்க முடியலன்னா கூட என்னோட அடுத்த சங்கதிகளுக்கு கேஸ் நான் வளர்த்து விட்டு போயிடக்கூடாது. நாளைக்கு அவங்க வந்து நல்லா இருக்கணுமே தவிர அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த மாதிரி வேலைகளை என்னால் பண்ண முடியாது, எனக்கு வந்து லீகலாக லைசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதை வந்து மறுத்துட்டு இல்லீகலாக வேறு யார் நிறைய பேர் இந்த சிஸ்டம் பண்ணாங்க, அதில் அவங்க தனியாக வாங்கி லஞ்சம் வாங்கி அவங்க பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகலை. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், சரி இதுதான் லாட்ரி தான் மறுத்துக்கிறாங்க, நம்ம லீகலாக பண்ண முடியல, டாஸ்மாக் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஏன்னா அதில் 30,000 கோடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. 30,000 கோடி பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து அதில் நடக்கிற டர்ன் ஓவர் வந்து 60,000 கோடி டாஸ்மாக்ல. இவங்க வெளில கணக்கு காட்டுறது ஒன்று, கணக்கு இல்லாமல் இவங்க மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து டைரெக்டாக பாட்டில்லாம் வாங்கி இல்லீகலாக நிறைய லைசன்ஸே இல்லாமல் டாஸ்மாக் ஏகப்பட்டது ஓடுது.